ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரியாஸ் இன்ஃபர்மேஷன் அண்டு ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வெஜிடபிள் ரைஸ் தாங்க. அதாங்க நம்ம காய்கறி சாதம். இதுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் நான் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக நெய் ஊற்றணும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் லைட்டாக காஞ்சோடனே இப்போ நம்ம நெய் ஊற்றிட்டோம். நெய் ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டோம். இப்போ நான் 2 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். நான் 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை நம்ம ஃபுல்லாக அரிஞ்சிடக்கூடாதுங்க, கீறி தாங்க போடணும். அதுக்கப்புறம் நான் வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் நான் 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். காய்கறி சாதத்தில் பொதுவாகவே எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா காய்கறிகளை ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா பொடியாக தான் நறுக்கி போடுவேன். எல்லா காய்கறியுமே நான் பொடியாக நறுக்கி போட்டால் தான் முழுசாக எல்லாம் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் நீட்டாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவு தக்காளி தாங்க நம்ம எப்பயுமே ஆட் பண்ணணும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும். என்ன பிரியாணி பார்க்குறீங்களா? நம்ம காய்கறி பிரியாணி தாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் புதினா இலையை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கும் போதே புதினா இலையை போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வரும். கடைசியாக கொஞ்சம் தண்ணி கொதிக்கும் போது ஒரு 4-5 புதினா இலையை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் புதினா இலைக்குமே இந்நேரம் பிரியாணி வாசனை வந்திருக்கும். இப்போ நம்ம இதில் காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இந்த 4 காய்கறி தாங்க ஆட் பண்ண போகிறேன். இந்த 4 காய்கறியும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாமே இந்த காய்கறி எல்லாமே ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க. ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் எடுக்க வேணாம். கட் பண்ணி வச்சு பார்த்தா எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும், அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் காய்கறியெலாம் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதனதுக்கப்புறம் தான் பட்டாணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பட்டாணியை 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். இது பச்சை பட்டாணிங்க. 10 நிமிஷம் ஊற வச்சு ஆட் பண்ணால் போதும். இதே நீங்கள் காஞ்ச பட்டாணினா முன்னாடியே ஊற வச்சு குக்கரில் தனியாக வேக வைக்கணும். பாருங்கள், எல்லா காயும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்தூள், பிரியாணி மசாலா, அப்புறம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், கேசரி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். காரத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் 3 கப்பு அரிசி ஊற வச்சுருக்கேன். நார்மல் அரிசி தாங்க, அதனால் நான் 6 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். இதில் காய்க்காக எக்ஸ்ட்ரா 1 கப், மொத்தம் 7 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்க வேண்டியதாங்க.
பாருங்கள் சூப்பராக கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சக்கப்புறம் தாங்க அரிசி ஆட் பண்ணணும். அரிசி ஆட் பண்ணுறோம். நான் நார்மல் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி போட்டால் போதும். இது நார்மல் அரிசின்றனால 1 கப்புக்கு 2 கப் தண்ணி போடணும். இப்போ இதில் லைட்டாக புதினா இலையும் கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணி கொதிக்குது. அரிசி போட்டு கொதிச்சக்கப்புறம் தாங்க இதை ஆட் பண்ணணும். தண்ணி கொதிச்சக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை மூடிட வேண்டியதாங்க. விசில் வந்துடுச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான எத்தனை விசில் வேணுமோ உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது இல்லையா, நம்ம தட்டில் ஆற வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த சூட்டில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக நெய் ஊற்றி திரும்ப குக்கரை மூடினீங்கன்னா செம்ம ஃப்ளேவராக இருக்குங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நெய் ஊற்றலாங்க. நான் திரும்ப குக்கரை மூட போகிறேன். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் சாதம் சூப்பராக இருக்குது. இது கூட நான் முட்டையும் ஆனியனும் வச்சு சாப்பிட போகிறேன். உண்மையிலுமே சாதம் ரொம்ப பல பலன்னு